வணக்கம். இது ஸ்டார்ட் அப் நியூஸ் தமிழ். நான் உங்கள் மேகா. 2026ஆம் ஆண்டை தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய டீப் டெக் புரட்சியுடன் தொடங்கியுள்ளது. புதிய கொள்கைகள், பெரிய அளவிலான ஐடி முதலீடுகள் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களுக்கு அரசின் வலுவான ஆதரவு, இந்த மூன்றும் இணைந்து மாநிலத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்கின்றன. இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாடு அரசு டீப் டெக் ஸ்டார்ட் அப் பாலிசி 2025-26 என்ற தனித்துவமான கொள்கையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த கொள்கையின் கீழ் 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அடுத்த 5 ஆண்டுகளில் 100 டீப் டெக் ஸ்டார்ட் அப்கள் ஆதரிக்கப்படவுள்ளன. இந்த திட்டம் AI, அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங், செமிகண்டக்டர்ஸ், பயோடெக், ஸ்பேஸ் டெக் மற்றும் கிளீன் எனர்ஜி போன்ற துறைகளில் கவனம் செலுத்துகிறது. ஆய்வகத்திலிருந்து சந்தை வரை, அதாவது லேப் டு மார்க்கெட், புதுமைகளை கொண்டு செல்லும் வகையில் நிதி, கட்டமைப்பு வசதிகள், வழிகாட்டுதல் மற்றும் தொழில் கூட்டாண்மை வழங்கப்படும். இந்த கொள்கையின் மற்றொரு முக்கிய அம்சமாக டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் அடிப்படையிலான நிதிமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் 1 முதல் 4 வரை பல ஆண்டுகளுக்கான R&D மானியங்கள், டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் 5 முதல் 7 வரை கமர்ஷியலைசேஷன் ஆதரவு, டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் 7ஐ கடந்த நிறுவனங்களுக்கு ஸ்கேல் அப் கேபிட்டல், வென்ச்சர் டெப்ட் மற்றும் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஆதரவு கிடைக்கும். மேலும் கவர்மெண்ட் அஸ் ஏர்லி அடாப்டர் என்ற புதிய திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் 25 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். இதன் மூலம் டீப் டெக் தீர்வுகள் அரசு துறைகளில் பைலட் மற்றும் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டாக சோதிக்கப்படும். சென்னையில் நடைபெற்ற யுமாஜெயின் TN 2026 தொழில்நுட்ப மாநாட்டில் 9,820 கோடி ரூபாய் மதிப்பிலான MOUக்கள் கையெழுத்தாகின. இதன் மூலம் சுமார் 4,200 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அனைத்து முயற்சிகளும் தமிழ்நாட்டை இந்தியாவின் டீப் டெக் இன்னோவேஷன் ஹப் ஆக மாற்றும் பாதையில் வேகமாக நகர்த்துகின்றன. இது ஸ்டார்ட் அப் நியூஸ் தமிழ். நன்றி.